தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன். நியாயமற்ற தொகுதி வரையறைக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் கூட்டம். கேரளா, தெலுங்கானா, பஞ்சாப் முதலமைச்சர்கள், கர்நாடக துணை முதலமைச்சர் மற்றும் கூட்டணி கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்பு. தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்தால் தென் மாநிலங்கள் 100 தொகுதிகளை இழக்கக்கூடும் என பிரதமரே கூறியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகள் மறுவரை செய்யப்பட்டால் தென் மாநிலங்கள் 100 தொகுதிகளை இழக்க நேரிடும். தென்னிந்திய மக்கள் இதனை ஏற்பார்களா என்று கேட்டார் பிரதமர். இதன் அடிப்படையில் பார்த்தால் தொகுதியின் எண்ணிக்கை குறையும் என்பதை அவரே ஒப்புக்கொண்டுள்ளார் என்பதை உணரலாம். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பதிலில் தெளிவு இல்லை என்றும் குழப்பும் வகையில் உள்ளதாகவும் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு மற்றும் பிற தென் மாநிலங்கள் விகிதாச்சார அடிப்படையில் நாடாளுமன்ற இடங்களை இழக்காது என்று கூறினார். உள்துறை அமைச்சரின் விளக்கம் தெளிவாக இல்லை, குழப்பமாகத்தான் இருந்தது. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் தென்னிந்தியாவின் குரல் வலுவிழந்துவிடும். வட இந்தியா தென்னிந்தியர்களை இரண்டாம் தர குடிமக்களமாக்கிவிடும் என அபாயம் இருப்பதாகவும் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அச்சம். If BJP does delimitation on population, South India will lose political voice. North will make us secondary citizens. Everyone here agrees we will not accept delimitation based on the population, because then states like UP, Bihar, Madhya Pradesh, Rajasthan will dominate rest of the country. We cannot accept it at any cost. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் கட்சி வேறுபாடுகளை கடந்து போராடுவோம் என தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அழைப்பு. இந்த விவகாரம் தொடர்பாக டெல்லியில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கோரிக்கை. வெற்றி பெறும் மாநிலங்களில் தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதும் தோல்வியடையும் மாநிலங்களில் தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைப்பதுமே பாஜகவின் நோக்கம். பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் குற்றச்சாட்டு. इसमें इनका मकसद जो है बीजेपी का वो ये है, जहां से हम जीतते हैं वहां सीटें बढ़ा लो, यहां से हम हारते हैं वहां कम कर लो, परसेंटेज अपने आप बढ़ जाएगी. தொகுதி மறுவரையறை தொடர்பான சந்தேகங்களை போக்க அனைத்து கட்சிகளுடன் மத்திய அரசு விரிவான ஆலோசனை நடத்த வேண்டும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு தண்டனை வழங்குவது முறையல்ல என ஒடிசா முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் கருத்து. And throughout the years, the union government gave high priority towards this. States also took their own initiatives and joined in successfully implementing the national agenda. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டுக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற தலைவர்களை சால்வை அணிவித்து வரவேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தோடர்களின் சால்வை, ஈரோடு மஞ்சள், காஞ்சிபுரம் பட்டுப்புடவை, உதகை வர்க்கி, கோவில்பட்டி கடலை மிட்டாய் போன்ற பொருட்களை பரிசாக வழங்கி வரவேற்பு. தொகுதி மறுசீரமைப்பு கூட்டத்தில் அந்தந்த மாநில மொழிகளுக்கு முன்னுரிமை. தலைவர்கள் அமரும் இடத்தில் ஆங்கிலம் மற்றும் அவர்களின் தாய்மொழியில் பெயர் பலகை. மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு நடைமுறையை 25 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்க வேண்டும் என வலியுறுத்தல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். கருப்பு கொடி காட்டும் அண்ணாமலைக்கு வாழ்த்துக்கள் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கருத்து.
எங்களுக்கு பணி செய்த அண்ணாமலைக்கு எங்களின் பலம் தெரியும் என்று காட்டும். I welcome all this BJP black flags. This officer, poor man, he is from my state. He has served us. He knows our strength. Let him do his job. தமிழகத்தின் பல இடங்களில் பாஜகவினர் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம். திமுக அரசை கண்டித்து கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக செயற்கையான பிரச்சனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்படுத்துவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டிற்கான பிரச்சனைகள் குறித்து அண்டை மாநிலங்களிடம் பேசாத முதலமைச்சர் தற்போது கூட்டம் நடத்தி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் விமர்சனம். எதுவுமே பேசாம தினமும் அரசியல் மட்டும் பேசிக் கொண்டிருந்தால் மாநிலத்தினுடைய வளர்ச்சியை முழுமையாக நம்முடைய முதலமைச்சர் விட்டுக் கொடுத்து விட்டார் என்பதுதான் எங்களுடைய கோபம் மட்டுமல்ல, ஆதங்கம். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிப்பு. தருமபுரி, தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழை. மேகமூட்டம் நீடிப்பதால் இன்று மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்ப்பு. உதகையில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம். பாதாள சாக்கடை நிரம்பி கழிவுநீரும் பெருக்கெடுத்ததால் மெதுவாக சென்ற வாகனங்கள். தமிழகத்தில் 2020ஆம் ஆண்டுக்கு பின் PS4 வாகனங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ள விவகாரம். விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொலை செய்யப்பட்ட முன்னாள் SI ஜாகிர் ஹுசைன் வீட்டிற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. தங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு இல்லை என கூறி ஜாகிர் ஹுசைன் மகன் வீடியோ வெளியிட்ட நிலையில் நெல்லை காவல் ஆணையர் நடவடிக்கை. கருணை அடிப்படையில் வேலை வழங்குவது தொடர்பான வழக்கில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக வாரண்ட். நேரில் ஆஜராகுமாறு ஏற்கனவே உத்தரவிட்டும் நீதிமன்றத்துக்கு வராததால் வாரண்ட் பிறப்பித்தது சென்னை உயர்நீதிமன்றம். இஸ்லாமியர் பண்டிகையான ரம்ஜான் என்பதில் RAM என்ற இந்து பெயரும் தீபாவளியில் அலி என்ற இஸ்லாமிய பெயரும் உள்ளது. டெல்லி முதல்வர் ரேகா குப்தாவின் மத நல்லிணக்க பேட்டி. தமிழக கர்நாடக மாநில எல்லை அத்திப்பள்ளியில் சாலை மறியல். கன்னட அமைப்பை சேர்ந்தவர்களை கைது செய்த போலீசார். கடந்த 2 ஆண்டுகளாக வன்முறையால் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் மணிப்பூர் மாநிலத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழு ஆய்வு. நீதிபதி PR கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட குழு நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள மக்களை சந்தித்து உதவி. 4 நாடுகளை சேர்ந்த 5,32,000 பேரின் குடியுரிமை பாதுகாப்பை ரத்து செய்தது ட்ரம்ப் அரசு. கியூபா, ஹைத்தி, நிகரகுவா மற்றும் வெனிசுலா நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு நெருக்கடி. 8 நாள் திட்டமிட்ட நிலையில் 278 நாட்கள் தங்கியிருக்க நேரிட்டதால் சுனிதா வில்லியம்ஸுக்கு ஓவர் டைம் சம்பளம் வழங்கப்படுமா? தேவைப்பட்டால் தன்னுடைய சொந்த பணத்தில் இருந்து கூட வழங்க தயார் என்று அதிபர் ட்ரம்ப் உறுதி. இலங்கை கடற்படையின் அட்டூழியத்தை கண்டித்து ராமேஸ்வரத்தில் நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம். மீனவர் பிரச்சனையில் நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்குமாறு மீனவர்களை திரட்டி சீமான் முழக்கம். கடலை நம்பி வாழும் வாழ்வை
Kerala, Karnataka, Andhra Pradesh, Telangana, Punjab, Odisha demand fair delimitation.